போலீஸ் தரப்பு சாட்சியங்களும் சந்தர்ப்ப சாட்சியங்களும் ராமு குற்றவாளி என்று சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிக்கின்றன. ஆகையால் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின்படி குற்றவாளிக்கு 3 மாத கடுங்காவலும் 5000 ரூபாய் அபராதமும், அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 மாத சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும் என்று தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நகை பணம் எல்லாம் அதுல இருக்கு. கோர்ட்ல கட்ட இதையும் வச்சுக்கோங்கண்ணா. இன்னொரு தடவை இப்படி பேசி நம்மளுக்கு அவமானம் பண்ணாது. சொல்லிவிட்டான். நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கட்டுமே நினைச்சேன். திடீர்னு 5000 ரூபாய்க்கு எங்க போவீங்க? தங்கச்சி, குர்ஆன் மேலே ஒண்ணு சொல்லி இருக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு காப்பாத்துறான், யார் நம்மளுக்கு கைவிடுவான். அல்லாஹ் நம்மளுக்கு கைவிட்டா யார் நம்மளுக்கு காப்பாத்துவான்? அவரே விடு. రండి ఉస్తాద్ గారు, లోపల రండి, కూర్చోండి. సలాం సత్యా సాబ్. ఎలా ఉన్నారా? ఇంత దూరం వచ్చి ఉన్నారే, ఏమైనా విశేషం ఉందా? ஆமா சத்யா சாப், நம்பருக்கு நிம்பல் 5000 ரூபாய் கலந்தாமா. ఇస్తాను. మీరు ఎప్పుడు తిరిపి ఇస్తారు? అదే క్యా సత్యా సాబ్, భూమి కట్టా మழை பெய்யும். நிம்பல் கேட்காம நம்ம பணம் திருப்பி. అది సరే అండి. అడమానం ఏమైనా ఉందా? அடமானம் சத்யா சாப், நம்ம கையில வீடு சொத்து ஒண்ணும் இல்லை. ஒண்ணு செய்யலாம், நம்ம உயிரை நம்ம கையில அடமானம் வைக்கலாம். బస్. అంత పెద్ద వార్తలు వద్దండి ఉస్తాద్ గారు. మీరు ఒక మాట చెప్తే అది 10 లక్షం కాదా? ఉండండి, ఇస్తాను. ఉస్తాద్ గారు, నేను ఒక రాజుగా ఉంటే ఈ దేశాలన్నీ మీకే ఇచ్చేస్తాను. ఏమంటే మీకంటే ఈయన బలవంతుడు చిక్కవచ్చు, కానీ మీకంటే మంచి వారు చిక్కేది చాలా కష్టం. తీసుకోండి. அச்சா சத்யா சாப், நம்ம நிம்பளுக்கு பணம் கடன் வாங்க வந்தான். நிம்பல் நம்ம தில்லையே விலைக்கு வாங்கிட்டான். சத்யா சாப், நிம்பல் மேலே தர்காவிலே நம்ம ஃபாத்தியா பண்றான். அல்லாஹ் நிம்பளுக்கு நல்லது செய்யறான். సంతోషంగా పోయి சத்யா சாப்க்கு சலாம் சொல்றான். எப்படி ரொம்ப பிரமாதம் பாஸ் உங்க ஐடியா. லாரிய உரு தெரியாம கொளுத்தி விட்டு கேசிய விலவிலக்க வச்சிட்டீங்களே. அந்த பொண்ணு அடையாளம் காட்டியும் கூட போலீஸால என் மேல ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியலையே பாஸ். அது மட்டும் இல்லடா, உன்னை உள்ள தலை நினைச்ச அந்த ராமுவையே நான் உள்ள தள்ளிட்டேன் தெரியுமா? கேள்விப்பட்டேன் பாஸ். தண்டனகாரம் முடிஞ்சு அவன் வெளியே வர போறான்டா பாஸ். இனிமேதான் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். டார்லிங், அவன் அறிகொண்ட நாகம். அவன் நாகமாயிருக்கான், പക്ഷേ ഞാൻ നാഗരാജനാണ്. தனஜி எங்கண்ணா? நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போறோம். என்ன ஜெயிலுக்கா? ஆமா, நம்ம பையன் வெளியே வரான்ல. இல்லண்ணா, அவர் வரத்துக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. இத பாருங்களேன், தினம் ஒரு புள்ளி வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 நாளைக்கு ஒரு புள்ளி வச்சா மாங்கிருப்பு. நேரத்தை சொன்னா எனக்கு வெளியே வர போறான்னு கத்தி புறப்படு. பிள்ளை அப்படியா? ராம பையா, ரஹ்மான் பாய் எப்படி இருக்கீங்க? எல்லா டைமே நல்லா இருக்கான். அதோ பார் பையா, யார் வந்திருக்குன்னு. ராம பையா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல ரஹ்மான் பாய்,
எனக்கு அவசரமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீங்க போங்க. அண்ணா, அவர் எங்க போறாரு? எதுக்கு தங்கச்சி பயப்படுதோ? நம்ம ராமு பையா அந்த கருணை இல்லாத பாபிக்கு கைமா பண்ண போகுது. ஹலோ ராமு. ஹலோ நாகராஜ், நான் வெளியே வந்துட்டேன். ஏன் திரும்ப அனுப்பட்டுமா? ஒரு நாள் நீ என்ன அனுப்பிட்ட, இது ஏன் முறை? பதிலுக்கு நான் ஒன்னு அனுப்ப வேண்டாம்? அப்புறம் போய் பெரிய மனுஷா, அநியாயமா என்ன ஜெயில் தள்ளினதுக்கு எந்த நேரமும் உன்னை பழி வாங்குவேன்னு உனக்கு அபாயத்தை ஓதிட்டு போகத்தான் வந்தேன். அது உன்னால முடியாது ராமு. என் ஆட்கள் உன்னை நசிக்கிடுவான். நீ யோக்கிய, ஆனா வேலை இல்லாம திண்டாடுற. நான் ஜாதி அயோக்கிய, ஆனா பல பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறேன். இதப்பா ராமு, பேசாம என் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். நிமிர்ந்து வைக்க முடியலன்னு வளைஞ்சு பாக்குறியா? ஏய் நாகராஜ், அதிகமா வளையிற வில்லும் அதிகமா வளையிற மனிதனும் ஆபத்தின் அறிகுறிகள்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், உன்னை லேசில விட மாட்டேன். நாளையில இருந்து நாளை எண்ணிக்கிட்டே இரு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது சிகரெட் பிடிக்கிறது அவ்வளவு நல்லது. என்னண்ணா? என்ன? ஒண்ணுமில்லம்மா, நம்ம ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டான். நீ போய் கதை போட்டிக்கோ, நம்ம ராம் பைய பார்த்துடலாம்.
நீ நாளைக்கு வாங்க. டாக்டர், லேபரேட்டரியில இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. 2 பேரோட ரத்தமும் ஒரே குரூப் தான். வெரி குட். தாச்சா, நம்ம அப்பயே சொன்னாங்களே எங்க 2 பேர் ரத்தம் ஒண்ணுதான். அது எப்படி இங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? யாச்சா, நம்ம உஸ்தாத் ராமு பையா உஸ்தாத்க்கு உஸ்தாத். அப்ப 2 பேர் ரத்தம் ஒண்ணுதான். விசித்திரமான வழக்கம். வாங்க. அச்சா, எத்தனை தடவை கேட்டு அனுப்பியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நானே வந்தேன். உங்களை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு சொல்லுங்க. தெரியாது. மிஸ்டர் ராமு, நீங்களே உண்மையை மறைக்க கூடாது. நிச்சயம் உங்களுக்கு தெரியும். ஆமா தெரியும். அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்ல விரும்பல. ஏன்? நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நாங்க நம்ப மாட்டோமா? ஆமா சார், உண்மை யாரும் உடனே நம்பறதே இல்லை. பொய்க்குத்தான் கவர்ச்சி அதிகம். மிஸ்டர் ராமு, யாரா இருந்தாலும் சரி, ஆதாரத்தோட சொன்னா உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம். அந்த ஆதாரம் தான் சார் என்கிட்ட இல்ல. நான் ஆதாரத்தை தேடு வேணும், ஆளை கண்டுபிடிப்பேனும். இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது சார். சில சமயம் சத்தியம் தடுமாற மாதிரி தோணும். ஆனா அது சாகா வரம் பெற்றது. என்னைக்கும் தலை நிமிர்ந்தே நிற்கும். வெரி குட் மிஸ்டர் ராமு. உங்க தனி முயற்சி வெற்றி அடையட்டும். உங்களுக்கு தேவைப்படும் போது எங்க உதவி நிச்சயம் கிடைக்கும். தேங்க்யூ. ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக். எஸ், நீங்களே ஒரு தூரம் கேட்டோம். மிஸ்டர் ராமு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுக்கு காரணம் இருக்கு மிஸ்டர் டேவிட். அவருடைய சந்தேகம் எல்லாம் தொழிலதிபர் மிஸ்டர் நாகராஜ் மேலதான். முன்ன ஒரு அவரை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். நான் நம்பல. அதனாலதான் இப்ப உண்மை சொல்ல தயங்குறார். ஒருவேளை மிஸ்டர் ராமு சொல்றதையும் உண்மை இருக்கலாம். எதுக்கு மிஸ்டர் நாகராஜ், ராமு 2 பேரும் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க. ஓகே? எஸ் சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராமு வீடா? இப்ப நான் இன்ஸ்பெக்டர்ல வெறும் ராமு. என் குரல் உங்களுக்கு புரியல? ஓ, நீங்களா? புரியுது. ஆனா இனிமே நீங்க எனக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதனாலதான் உங்களை நேர்ல சந்திக்க விரும்புறேன். என்னையா? எதுக்கு? வாங்க, நேர்லயே சொல்றேன். சந்திக்க வேண்டிய இடம்? தம்பி வாங்க. ஆமா, நீங்க தான் எனக்கு போன் பண்ணது? ஆமா, நான் தான். என் பேரு டிசில்வா. இந்த இடத்துல எதுக்காக இருக்கீங்க? என் சபப்பெட்டிய வாங்கறதுக்கு என் கையில காசு இல்ல தம்பி. அதனாலதான் என் பிள்ளைங்க படுக்கைக்கு நடுவிலேயே நானும் படுத்திருக்கேன். கர்த்தர் என்னைக்கு தான் கருணை காட்டி என்ன கூப்பிடுவாரோ. இந்த 2 உங்க பிள்ளைகளோட சமாதியா? ஆமா, இது என் ஒரே பொண்ணு ரோசி. பியூட்டிஃபுல்லா தேவதை மாதிரி இருப்பா. ஓ, இவளை நான் பைபிளுக்கு அடுத்தபடியா நேசிச்சேன். இது என் ஒரே மகன் ஜேம்ஸ். துரு துருன்னு எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த அழகான மெழுகுவத்திகள் அநியாயமா அணைஞ்சு போச்சே. கவலைப்படாதீங்க,
பிறந்தவங்க என்னைக்காவது ஒரு நாள் இறந்துதான் தீரணும். எதை இழந்தாலும் யாரை இழந்தாலும் நம்ம மனோதயத்தை மாத்திரம் நாம் இழக்கவே கூடாது. ஆமாம் தம்பி, நானும் நம்பிக்கை இழக்கல. அதனாலதான் உங்களை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட பட்டரா இருந்தேன். அவனை உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் தான் நாகராஜ். சம்பளமும் அதிகமா கொடுத்தா, சலுகைகளும் அதிகமா கொடுத்தா. தாராள மனசு நினைச்சேன். ஆனா கேவலமான எண்ணத்தோட தான் அவன் வீட்லயே தங்கறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ராத்திரி நானும் என் பிள்ளை ஜேம்ஸும் பரிசு பொருள்கள்லாம் வாங்கறதுக்கு கடைக்கு போயிருந்தோம். மை காட், ரோசி அப்ப வீட்டுல தனியா இருந்தா. என்னடா ஜேம்ஸ், வீடெல்லாம் ஒரே இருட்டா இருக்கு, கதவெல்லாம் திறந்து கிடக்கு. இது அவர் ஹவுஸா இல்ல வேற எவர் ஹவுஸுக்காவது வந்துட்டோமா? போதுமே உங்க இங்கிலீஷ். என் இங்கிலீஷுக்கு என்னடா? இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த துரை என்ன பார்த்து, டிசில்வா நீ இங்கிலீஷ் பேசணும், நான் கேட்கணும்னு சொல்லுவான். இந்த கொரோனா கூட நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலீஸ்க்கு போவோம். இதுதான் தம்பி நடந்தது. பாவிகளை ரட்சிக்க
இயேசுபிரான் சிலுவையை சுமந்தார், நானும் ஒரு பாவிய பழி வாங்க என் உயிரை சுமந்துகிட்டு இருக்கேன்.